லெஃப்ட் எப்படியே இப்போ தான் செக் போஸ்ட் தாண்டினோம். செக் போஸ்ட் தாண்டினவுடனே நமக்கு லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. லிஃப்ட்டு கிடைக்கல, நம்மளே கேட்டு தான் வாங்கினோம். நான் அப்படியே லாரிக்கு பின்னாடி ஏறிறேன்னு சொல்லிட்டு டெம்போக்கு பின்னாடி ஏறுறேன்னு சொன்னப்போ அண்ணா ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஜாலியாக நின்று வந்துட்டுருக்கேங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. அது தட்டக்கன்னு குதிக்குதா, இந்த பொலேரோ ஜீப் வேறு நல்லா செம்ம குதிக்குது. அப்படியே ஹீல்ஸ் நான் பெண்டு ஏறிட்டு இருக்கேங்க. அப்படியே இழுக்குது ஒரு சைடு, அப்படியே இழுத்துட்டு நான் பல்ல கடிச்சு இப்படி லாக் பண்ணிட்டு இருக்கியான்னு இழுத்துட்டு போகுது. ஒரு கீழே கேமரா வேறையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செம்ம அலப்புறேங்க. நம்ம எல்எஃப்டிக்கு வியூ காட்டணும்னு வைட் ஆங்கிளில் வச்சு நான் இப்போ வியூ எடுத்தேன். எப்படி இருக்குது தெரியுமா, வேறு லெவலில். உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த ரோடு மட்டும்தான் எப்போ வந்தாலும், நான் நேபாள் போகும்போது கூட இந்த ரோட்டில் தாங்க வந்தேன். உடனே இந்த ரோட்டில் வந்தனால தான் ட்ராப் ஆகிடுன்னு சொல்லிடாதீங்க. இந்த ரோட்டில் தான் ஆக்சுவலி வந்தேன்னு. வேறு மாதிரி இருந்துச்சு உண்மையாலுமே. அந்த வியூவு, அந்த ஹேர்பின் பெண்டாக இருக்கட்டும், உண்மையாலுமே சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கா ஒரே பசி எடுத்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இருந்துட்டு இருந்தேன். காலையில் வேறையா இவர் வேறு கடுப்பேற்றிட்டார். அது சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள். லிஃப்ட்டு கிடச்ச இடத்துலேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. லிஃப்ட்டு ட்ராப் பண்ண உடனே நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம கரெக்டாக கர்நாடகா பார்டரில் வந்து நம்ம நிப்பாட்டிட்டாங்க. கர்நாடகா பார்டரில் அந்த டெம்போவில் நிப்பாட்டின உடனே நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அண்ணா வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. அதனால் டக்குன்னு நான் ஓடிட்டுருக்கேன், குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கேன். அவர் என்னை ஹிந்திக்காரன் நினச்சி ஃபஸ்ட்டு ஹிந்தியில் பேசுகிறாருங்க. ஸ்டார்டிங்கில் ஹிந்தியில் பேசும்போது நான் தமிழ் தான் ப்ரோன்னு சொன்னோன்னு தமிழ் அப்படி சொன்னோன்னா ஓகே தமிழா வேறு லெவல் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் வந்து மைசூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா மைசூர் போகிற வழி இந்த வழியாக போயிட்டுருக்கு, வேறு ஏதோ வழி கிடைக்கலையான்னு பார்த்தா அவர் நம்ம சாய்ப்பா காலனின்னு சொல்கிறாரு. அது சரியான சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கோயம்புத்தூரில் அவரும் கோயம்புத்தூர்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நீ மைசூர் வரைக்கும் போறியா, சரி வா போவோம் அப்படின்ட்டாரு. மைசூர் போகிறீங்களா, வா போவோம் அப்படின்ட்டாரு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவர் கூட போகும்போது செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தேன். ஸோ எல்எஃப்டி இப்போ வந்து நம்ம திம்பம்லேருந்து கிட்டத்தட்ட திம்பமில் ரீச் ஆகி தான் நம்ம ப்ரோவை பார்த்தோம். அவர் கூட தான் ஆக்சுவலி நான் இப்போ மைசூர் வரைக்கும் போகலான்னு சொல்லி அவர் கூட தான் நம்ம பைக்லேயே ட்ராவல் பண்ணி ரைடே வந்திருக்கோம். இன்னும் சிறப்பான சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பட்டனில் ஃபோட்டோவில் வச்சு மட்டும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கே பாருங்கள், vlog எடுக்கிறேன்னு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். vlog எடுக்கவே இல்லை. அவருக்கு இருமலே வந்துருச்சு. அவர் வந்து என்னை ஹிந்திக்காரன் நினச்சிட்டாரு. ஸ்டார்டிங்கில் நான் லிஃப்ட் கேட்கும் போது அவர் ஹிந்திக்காரன் நினச்சி தான் நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசினார். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அடிச்சு விட்டு நானும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வர இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேசிட்டேன். மூஞ்சி செம்ம வெயில் அடிக்கிறீங்க, அரகுற இங்கிலீஷ் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிட்டேன். இவர் கூட ஏறி வரேன். அப்புறம் தான் இவர் சொல்கிறாரு, நான் கோயம்புத்தூர்ரா சாய்பாபா காலனின்னு சொல்லி சொன்னார் இவர் நம்ம ப்ரோ. அப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நம்ம ஊருக்காரரே மைசூர் வரைக்கும் நம்மளுக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு, இனி வேறு லெவல் என்ஜாய் பண்ண வேண்டியதாக சொல்லிட்டு ப்ரோ தான் எல்லாமே, எல்லா ஸ்பான்சருமே ப்ரோ தான். ஏன் ப்ரோ ப்ரோ தான் வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் இங்கேருந்து போகிறது வந்து மைசூர், ஆக்சுவலி மைசூர் ஹைவேல தான் இருக்கும். ஃபுல்லாக மைசூர் ஹைவே தான், உங்களுக்கு மைசூர் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். இனி அங்கே போயிட்டு இது vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாரி, சிறப்பான சம்பவம் நிறைய ஆயிடுச்சு. நான் லைனாக 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு என் கஷ்ட நஷ்டமெல்லாம். அவர் பாட்டு கேட்டு ஜாலியாக ஒரு ஏர்பாட்ஸ் எங்கிட்டையும் ஒரு ஏர்பாட்ஸ் அவர்கிட்டையும் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு தலையாட்டிகிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, தலையாட்டிகிட்டே பாட்டு கேட்டு போயிட்டுருக்கோம் அந்த ஹைவேல. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஹைவேல நீங்கள் போகும்போது ஒரு ஏர்பாட்ஸையும் காதில் மாட்டிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் அங்கேயும் மாட்டிட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க ஹைவேல, உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்ச பாக்கியம் மாதிரி. அவர் வாட்டுக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்கார். மைசூர் எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டாங்க. இது மைசூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த மைசூர்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னா, இங்கே நான் ட்ராப் பண்ணிடுறேன் தம்பி, நீ அதுக்கப்புறம் நீ போய்க்கோ, நான் என்ன ட்ராப் பண்ணுறது நீ வீடியோ எடுக்க வேண்டாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் சட்டுன்னு இறக்கி விட்டுறேன், நீ போய்க்கோ அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டேன், அண்ணா வீடியோ எடுத்துக்கிறேன்னு. பட் அவர் ஒத்துக்கலை. சரி ஓகேண்ணா என்னை ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டாருங்க. மணி 5:30 ஆச்சு. லெஃப்டி அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். லேட்டும் ஆயிடுச்சு. சரி டென்ட்டு போடலான்னு பார்த்தேன். அப்போது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேண்டாம், டென்ட்டெல்லாம் போட வேண்டாம் தம்பி, இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேயே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு.
ஸோ இது என்னப்பா திடீர்னு காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமோ எல்எஃப்டி. நான் இன்னும் முக்கியமான விஷயம், எனக்கு ஆக்சுவலி இங்கே ரூம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கொடுத்தவங்க எல்லாம் இவங்க தான். எனக்கு வந்து இங்கே ரூம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணவங்க தான், நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான். அண்ணா தான் நம்ம செல்வபுரம், தமிழ்நாடு செல்வபுரம். சொல்லுங்கண்ணா. இந்த பேர் என்ன? நிமோண்ணா. நிமோ வந்து இந்தியா ஆல் இந்தியா டூர் போறாப்ல. ஆமாண்ணா. அவருக்கு நம்ம பாஸ் இருந்து சுரேஷ் அவர்கள், சுரேஷ் ப்ரோ ரூம் கொடுத்து இங்க தங்க வச்சு அனுப்புறோம் நம்ம கண்டிப்பா. ஆனா அது வரைக்கும் வாக்கில் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு பிரம்மாண்டமா கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. வேற லெவலில் ஆக்சுவலி இது குட்டி தாஜ்மஹால் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக கவர் பண்ணும்போது வேற லெவலில் இருக்குது. ஃபுல்லாக எப்படி சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், எனக்கு இப்படி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. உள்ளே போகும்போதே எனக்கு வந்து ஒரு தாஜ்மஹாலோட ஃபீலிங் வருதுங்க. உண்மையாலுமே இங்கே பாருங்கள், இந்த பால்கனி எல்லாம் ஒரு ரிச்சானதாக இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. அண்ணா தான் கைட் பண்ணார். ரூம்னா ஓகே, ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணுறதாண்ணா? ஓகே ஓகே. வேறு லெவலில் இருக்குது. உண்மையாலுமே கடவுள் கொடுத்த இங்கே ஒரு சொல்கிறக்கு வார்த்தையில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ரூம் நம்பர் 9. ஓகேங்களா, ரூம் நம்பர் 9 தான். உள்ள ரூம்குள்ளே போக போகிறோம். ஓகே, சூப்பர்ண்ணா. ரூம் உண்மையாலுமே நைஸ், வெரி நைஸ். ஓகேண்ணா பாய்ண்ணா. சரி, இதாங்க ரூம்குள்ளே வந்தாச்சு. இதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைத்த ரூம். எப்படி இருக்கு? உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு வந்து பெங்களூரையே இவ்வளோ பிடிக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு கேட்குறீங்க. ஏன்ப்பா எங்கே போனாலும் பெங்களூர் ஃபஸ்ட்டு போகிறேன்னு கேட்குறீங்க. இப்போ போனாலும் நான் எங்கே போனாலும் பெங்களூர் தான் ஃபஸ்ட்டு போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசம், இந்த அன்பு, இந்த லவ், இந்த காரணம் தான். வேறு எதுவுமே இல்லை பெங்களூரில் சொல்லப்போனால் எதுவுமே இல்லைங்க. இந்த லவ், நம்ம ஒரு தமிழாக நம்ம வந்து ஏதோ பண்ணோன்னா அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கர்நாடகாக்குள்ளே வந்தால் தப்பாக இது பண்ணுவாங்கன்னு. கிடையவே கிடையாதுங்க. அது சில ஊரில் அப்படி இருப்பாங்க, ஆனால் எல்லா ஊர்லேயும் அப்படி கிடையாது. உண்மையாலுமே இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப தாஜ்மஹால் இதில் வந்து நான் ரூம் போட்டிருக்கேங்கும் போது, அந்த மாதிரி ஒரு இடத்துல ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நான் வந்து அவங்க எனக்கு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னப்போ வேண்டவே வேண்டாம், நீ இங்கே இருந்துட்டு எவ்வளோ நேரம் இருந்துட்டு போய்க்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு. பத்தாததுக்கு இதில் வாட்டர் பாட்டில் 1 2 பாட்டில் வேறு கையில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல நமக்கு வந்து நான் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. அது கடவுளோட புண்ணியத்தில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம பெங்களூர் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு உண்மையான நினச்சி கூட பார்க்கல. என்னடா தமிழ் தெரியாமல் நான் அவ்வளோ அலைஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே அவர் தமிழ் அண்ணா வந்து இறக்கி விட்டு போயிட்டார். நம்மளை இறக்கி விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தமிழ் தெரியாதான்னு ஒரு அண்ணன் நம்ம கோயம்புத்தூர் செல்வபுரத்தில் இருந்து அவர் நம்மளை இது பார்த்துருக்காரு. டக்குன்னு பார்த்தப்போ தமிழான்னு கேட்டப்போ ஆமாண்ணான்னு சொன்னப்போ அவர்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அண்ணா தான் நமக்கு வந்து எல்லாம் பேசி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த ரூம்லாம் கொடுத்தது. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், பெங்களூர்னால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்குங்க. ஆக்சுவலி இப்போ நான் இருக்கிறது மைசூர், எல்லாம் கர்நாடகானா ஒன்று தானே உண்மையாலுமே. ஆனால் மைசூர் நான் அவுட்டரில் இருக்கேன், சிட்டியில் இல்லை, அவுட்டரில் இருக்கேன். நாளைக்கு வேறு லெவல் வீடியோலாம் வரப்போகுது, செம்ம என்ஜாய் பண்ணுங்கள். நானும் அதுக்கு தான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். போடா நமக்கு வந்த ராசி. எல்எஃப்டி இப்போ பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ ரூமில் தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணி இப்போ நிம்மதியாக படுக்க போகிறோங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. படுக்க போகிறோம். படுத்துட்டு நாளைக்கு காலையில் வேறு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வியூஸ் மாதிரி எனக்கு இப்போ வியூஸ் போக மாட்டேங்குது. எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி சப்போர்ட் பண்ண மாதிரி இப்போ எனக்கு சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் என்னென்னு பாருங்கள். எல்லாத்தையும் மிஸ் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஃபார் ஆல். எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய் கோயம்புத்தூர். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் மிஸ் பண்ணது கோயம்புத்தூர் தான். நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கோயம்புத்தூரை. கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கே அது தெரியும் நினைக்கிறேன். ஓகே, மிஸ் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஃபார் ஆல். பாய்.